சாமி, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க தானே? பாருங்க, நீங்க கொடுத்த தகடு தேங்காய் எப்படி கடுத்திருக்குன்னு. சரு, சரு, என்னாச்சு சரு? சரு, கண்ணை திறந்து பாரு சரு. சரு, என்னாச்சு? ரவி, ரவி, ரிலாக்ஸ். என்னாச்சு? வா போலாம். எனக்கு பயமா இருக்கு ரவி. டென்ஷன் ஆகாத. என்னை விட்டு எங்க போயிடாத ரவி. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வாழணும் ரவி. கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும் ரவி. ப்ளீஸ் ரவி, என்னை விட்டு எங்க போயிடாத. இருக்கேன். ரிலாக்ஸ். பகைய தீர்த்துக்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆத்மா இது. அவ்வளவு சுலபமா இவளோட சக்தி அடக்க முடியாது. வெறி கொண்ட இந்த ஆத்மாவை முதல்ல சாந்திப்படுத்தணும். அதுக்கு 48 நாள் பூஜையை நான் பண்றேன். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா நெருப்பு தண்ணி காத்துப்படாம பாதுகாக்கணும். அப்பத்தான் இந்த ஆத்மாவை நிரந்தரமா என்னால் அழிக்க முடியும். ஜெய் ஜக்கம்மா. சாரு, உனக்கு 2 குட் நியூஸ் சொல்ல போறேன். முதல் நியூஸ், லதா சாப்டர் க்ளோஸ்ட். இனிமே அவ தொந்தரவு உனக்கு எப்பவுமே இருக்காது. ஒரு பூஜை பண்ணி சாமியாரு அவ ஆவி அடக்கிட்டாரு. 2வது நியூஸ், நாளைக்கு நான், நீ, உங்க அம்மா எல்லாரும் மார்னிங் ஃப்ளைட்ல ஊருக்கு போறோம். ஹாப்பியா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ். லவ் யூ. நீ வீட்டுக்கு போ சாரு. நான் டாக்டரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்தாங்க டாக்குமெண்ட். பேஷண்ட்டை ஷூட் பண்ணுறதுக்கு நீங்களும் சாருவும் இதில் சைன் பண்ணோம். ஓகே டாக்டர்.
ஆண்டி எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வராங்க. ஓகே ரவி, மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்துடுவாங்க, எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். ஹாப்பி ஜர்னி. ஆண்டி ஆண்டி எல்லாம் சரியாயிடுச்சு. நாம எல்லாரும் ஊருக்கு போக போறோம். என்ன ரவி இப்படி நெஞ்சு போயிருக்க? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், அம்மாவை கூட்டிட்டு போறதுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. சரி இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை. காலையில தானே ஃப்ளைட்டு, நிறைய டைம் இருக்குன்னு முகூர்த்தத்துக்கு எடுத்த புடவை கட்டி பார்த்தேன். எப்படி இருக்கு? இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது இல்ல? என்னாச்சு ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதை விட முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணு. ஓ, அம்மாவை ஷிஃப்ட் பண்ணும்ல. உன் சைனை போடு. அதானே போட்டிருக்கேன். செத்தவ கையெழுத்த நீ ஏன் போடுற? உன் சைனை போடு. ரவி நீ என்ன சொல்ற? இது ஏன் சைன் தான்? லதான கையெழுத்து போடு. என்னடி பாக்குற? லதான கையெழுத்து போடு. ரவி நான் சாரு, லதா இல்ல. நடிக்காத. உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரவி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உளறிருப்பாங்க. நான் லதா இல்ல, சாரு. அவ பேரை சொன்ன நாக்கு அறுத்துருவேன். 2 வருஷமா அவ பேரை சொல்லியே ஏமாத்திட்டேடி. நான் உயிருக்கு உயிரை காதலிச்சவள எனக்கு அடையாளம் தெரியாம பண்ணிட்டிய. நீ வாழணுங்கிறதுக்காக என் சாருவ கொன்னுட்டேடி. என் சாருவ. நான் கொல்லல. சாரு நான் கொல்லல. ஏய் என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கான்? லதா வேணா லதா, ப்ளீஸ் லதா, கிழிக்காத லதா, ப்ளீஸ். ஏன்டி இப்படி பண்ண? அவர் ஆசையா வரைஞ்ச டிராயிங்க இப்படி கிழிச்சு போட்டுட்டியே. ஏன் இப்படி கூட இருந்து ஏன் உயிரை வாங்குற? உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நீ எனக்கு பாரமா இருக்க. போய் தொலை, என்னை விட்டு போய் தொலை. கடைசி வரை நாம இப்படி ஒன்னாவே இருப்போம். ஏய் என்ன பார்த்து என்னடி சொன்ன? நான் உனக்கு பாரமாயிட்டேனா? ஏய் 20 நாள் லவ்வுக்காக 20 வருஷமா கூட இருந்த நான் உனக்கு பாரமா போயிட்டேனா? ஏய் இப்போ சொல்றேன், நீ தாண்டி எனக்கு பாரமாயிட்ட. சாரு, சாரு, ஏய் சாரு, ஏன்று சாரு, சாரு, சாரு.
அம்மா சாரு கண்ணு திறந்து பாரு சாரு. சாரு அம்மா சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரமா வா 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 சீக்கிரமா வா. சாரு என்னாச்சு பாரு வா சீக்கிரம் வா. சாரு என்னவாச்சு? நான் வேணும்னு பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். 20 வருஷமா கூடவே இருந்தவ திடீர்னு போயிட்டா. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாது ரவி. என்னை பெத்த அம்மாக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அன்னைக்கு என்ன தோல்ல சாச்சு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லை ரவி. அப்போதான் சாருக்கு நீ எழுதின லெட்டர் கிடைச்சது. இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு அந்த லெட்டர் ஒண்ணுதான் காரணம். உன் கூட வாழணுங்கிறதுக்காகவே அந்த நிமிஷத்துலேருந்து நான் சாருவாவே மாறிட்டேன். எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு 2 வருஷமா சாரு பேர்ல தான் லெட்டர் எழுத வேண்டி இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தையும் ரொம்ப நாள் அனுபவிக்க எனக்கு கொடுத்து வைக்கல. விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க முடியாம தான் உன்னை தேடி வந்தேன். ரவி, நான் உன்கிட்ட வந்த விதம் பொய்யா இருக்கலாம், ஆனா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் நிஜ ரவி. உன் மேல சத்தியமா சொல்றேன் ரவி, I still love you. வாய மூடு.